தொடர்ச்சியாக தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தொடர்ச்சியாக இயேசுவின் பிரசித்தமான அந்த மலை பிரசங்கத்தை தியானித்து வருகிறோம். அதிலே 5வது பாகமாக இன்றைக்கு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதே தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மலை பிரசங்கமாகிய 5வது பாக்கியம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றதை பார்த்தோம். யார் அந்த பாக்கியத்தை, சந்தோஷத்தை பெற்றீர்கள்? சந்தோஷத்தை நாம் தேடுவதில்லை. உண்மையான சந்தோஷத்தை இந்த உலகம் தேடுகிறது. சந்தோஷம் எங்கே? சந்தோஷம் எங்கே? ஆமா தானே, சந்தோஷத்தை எல்லாம் தேடுறான். உண்மையான சந்தோஷம், பாக்கியம் என்றால் சந்தோஷம், ரைட்? பிளஸட்னஸ், உண்மையான சந்தோஷம் எங்கே என்று கிறிஸ்தவர்கள் தேடுவதல்ல. சந்தோஷம் என்பது அது ஒரு விளைவு. சந்தோஷம் என்பது என்னுடைய செயலினால் எனக்கு கிடைக்கிற ஒரு விளைவு. ஒரு செயல் நடப்பதினால் எனக்குள் என்ன பண்ணுது? ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஆமாவா இல்லையா? ஒரு மரணம் என்கிற ஒரு செயல் காரணி நடக்கும் போது எனக்கு துக்கம் ஏற்படுகிறது. 4 பேர் கூடி ஒரு நல்ல காரியம் என் குடும்பத்தில் ஏற்படும் பொழுது எனக்குள் ஏற்படும் விளைவு என்ன? சந்தோஷம். சந்தோஷம் என்பது காரணி அல்ல, என்பது விளைவு. அப்போ அதிலிருந்து தான் பார்த்தோம், உண்மையான கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த மலை பிரசங்கம் பேசப்படுகிறது. அப்ப அந்த உண்மையான சந்தோஷம் யாருக்கு கிடைக்கிறது? எப்பொழுது கிடைக்கிறது? நீதியில், ஆவியில் உள்ளவர்கள். அந்த குணம் எனக்குள் வரும்பொழுது அதன் விளைவாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தோஷத்தை நீங்க தேடி போக தேவை. உண்மையாக அந்த குணம் வந்தால் உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு வந்துவிடும் என்கிறதா பார்த்தோம். ஆவியில் எளிமை என்கிற குணம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு தானா சந்தோஷம் வந்துடும். உண்மையான அந்த துயரம் வந்துட்டா உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வந்துவிடும். உண்மையான அந்த பாக்கியம், சாந்த குணம் என்கிற அந்த குணம், ஆண்டவர் சொல்ற சாந்த குணம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த காரணி ஆகிய அந்த சந்தோஷம் என்கிற விளைவு உங்களுக்குள்ளே விளைந்து விடும் என்கிறத பார்ப்போம். நீதியின் மேல் பசிதாகம் வந்துவிட்டால் எனக்கு தானாகவே சந்தோஷம் வந்துவிடும். போனதுல பார்த்தோம், பசிதாகம் வந்துட்டு அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது மனுஷனால. அதுபோல ஆண்டவருடைய நீதியின் மேல, நீதியை செய்வதற்கு, நான் நன்மையாக வாழ்வதற்கு அந்த பசி தாகமும் அந்த வேதப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து விட்டாலே உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தானாகவே விளைவாக வந்துவிடும் என்கிறது தான் உண்மை. அது விளைவாக இந்த 5வது பாக்கியமாக 5வது சந்தோஷம் உங்களுக்கு, இந்த உண்மையான சந்தோஷம் வர வேண்டும் என்றால் 5வது காரியம் இரக்க குணம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இன்றைக்கு தியானிக்கிறோம். இதை 4 பிரிவாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவது மீனிங் ஆஃப் த மெர்சிஃபுல்னஸ். இரக்கமுள்ளவர்கள் என்பதின் அர்த்தம் என்ன? இந்த வேதாகமம் சொல்லும் இரக்கம் உள்ளவர்கள் என்றால் என்ன? அதாவது இரக்கம் என்றால் இந்த இரக்கத்துக்கான டெஃபினிஷன் வேதம் என்ன சொல்லுது? மறந்துடாதீங்க, இந்த உலகம் சொல்ற அர்த்தம் அல்ல. எதுதான் எனக்கு அர்த்தம் கொடுக்கணும்? வேதம் எனக்கு சொல்றோம் எது இரக்கம் என்று. நீங்களா ஒரு இரக்கம் என்றால் என்ன என்றதெல்லாம் தெரிஞ்சு படிக்க கூடாது.
அப்போ முதலாவது நான் பார்க்கிறோம் இரக்கமுள்ளவர்கள் என்பதின் அர்த்தம் என்ன, மீனிங் ஆஃப் த மெர்சிஃபுல்னஸ். இரண்டாவது, இரக்கம் எங்கிருந்து வருகிறது, இரக்கம் என்கிறது எங்கிருந்து வருகிறது, அந்த இரக்க குணம் எனக்குள்ளவே அது இருக்குதா அல்லது எனக்கு எங்கிருந்தாவது வர வேண்டுமா என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது, இரக்கத்தின் வகைகள். இரக்கத்தின் வகைகள் அதாவது சபையார் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த எந்தெந்த வகையில அந்த இரக்கம் காண்பிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் முக்கியமானது அதுதான் பார்க்கிறோம். எந்தெந்த வகையில விசுவாசிக்குள்ள அந்த இரக்கமானது காண்பிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றதில்லை, நான் வரையறுத்ததில்லை, வேதம் சொல்லுகிறது எத்தனை வகையான இரக்கம் என்று. ஒரு 5 வகையான இரக்கத்தை பார்க்க இருக்கும். இறுதியாக நான்காவதாக, இரக்கம் காட்டுவதால் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். நான் சொல்றது விளங்குதுங்களா? What is the meaning of the mercifulness? இரக்கம் எங்கிருந்து வருகிறது, அந்த இரக்கத்தின் வகை என்ன, இரக்கம் காட்டப்படுவதால் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதம் பாக்கியம் என்ன என்கிறதை பார்த்து செய்தியை முடிக்க இருக்கிறோம். முதலாவது, what is the meaning of the mercifulness? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா 100 தடவைக்கு மேலாக இந்த பதம் இரக்கம் என்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் 300க்கும் மேலாக இந்த பதம் இரக்கம் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரக்கம் என்ற அந்த வார்த்தையை வாழ்க்கையில எப்படி அர்த்தப்படுத்த வேண்டும் என்கிறத பார்த்து இன்றைக்கு நாம் இதன் அர்த்தத்தை, டெஃபினிஷனை, அதில் எப்படி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அதிலிருந்து அந்த சாரத்தை எடுத்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள இருக்கணும். வழக்கமா நம்ம தான் பார்க்கிறோம்ல. ஏன்னா இரக்கம் என்கிற அந்த சொல்ல வச்சு நான் இரக்கம் இரக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு காலமும் செயலுக்கு ஒத்து வராது. ஏட்டு சொரக்கா இரக்கம் அப்படின்னு கொட்டை எழுத்துல எழுதி வச்சுக்கிட்டு இரக்கம் என்றால் என்ன, இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு காலமும் விளங்கி கொள்ள போறதில்லை. அப்ப இரக்கம் என்று இந்த உலகத்தை தேடினாலும் எங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்க போறதில்லை. இரக்கத்துக்கு அர்த்தம் கிடைக்க போகிறதே இல்லை. ஏனென்றால் இது யாருக்கு பேசப்பட்ட பிரசங்கம்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு கடவுள் பேசிய வார்த்தைகள். உண்மையான ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்தில பாவம் நிறைந்த மனிதர்களிடத்தில் அந்த அர்த்தத்தை தேடவே முடியாது. அப்ப இரக்கம் என்கிற அதுக்கான டெஃபினிஷன் இந்த வேதாகமத்தில் இருக்கிறதான அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தும் செயல்களில் இருந்தும் எப்படி அர்த்தப்படுகிறது, இந்த இரக்கத்தை அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி அர்த்தம் கொண்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து செய்து அவர்கள் எப்படி அர்த்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறத பார்க்கும் பொழுது, ஓ இதுதான் அர்த்தமா, இதுதான் இரக்கமா என்று நமக்கு அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 400 தடவைக்கும் மேலாக இந்த இரக்கம் என்ற பதம் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த இரக்கம் என்கிறது எவ்வளவு முக்கியம் என்கிறது என்ன பண்ணுது நமக்கு சும்மா ஒரு 2 வாட்டி பயன்படுத்திட்டு போல வேதத்துல பல முறை அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எவ்வளவு முக்கியம் என்கிறத நமக்கு காட்டும். நம்ம தொடர்ச்சியாக அதை நாம் டிஃபைன் பண்ணுவோம். வழக்கமாக நாம் பார்ப்போம். அதை நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்தே நாம் துவங்கும். ஆண்டவர் இரக்கம் என்றால் என்ன என்று நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதை எப்படியாக நமக்கு காட்டியிருக்கிறார் என்று யாத்திரையாகமும் 34 what is the meaning of mercifulness? நீங்கள் வாசிக்கலாங்களா? யாத்திரையாகமும் 34 வேகம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். இங்கு கடவுள் யார்? கடவுள் யார் என்று பார்க்கும்போது கடவுள் இரக்கம்.
எப்படி பார்த்தோம்? கடவுள் சாந்தமாக இருக்கிறார். அவரே அந்த சாந்தத்தின் மொத்த உருவாக இருக்கிறது போல இங்கு கடவுள் யார் என்று பார்க்கிறோம். கடவுள் யார் என்று பார்க்கிறோம். சின்ன பிள்ளைக்கு பேசக்கூடாது, உட்கார்ந்து. கடவுள் யார்? அவருடைய உருவம் என்ன? இரக்கத்தின் மொத்த உருவமாக கடவுளை அவன் எப்படியாக பார்த்தேன் என்று சொல்லுகிறார். கடவுள் இரக்கம் என்று அவன் பெயர் கொடுக்கிறார். யார் கடவுள்? கடவுளை எப்படி பார்த்தோம்? அந்த பார்த்ததின் அர்த்தம் என்ன? இரக்கம். கடவுள் தான் அந்த இரக்கம். வேற அர்த்தம் நீங்கள் வேதத்தில் தேடுவதற்கு முதலாவது கடவுள் தான் அர்த்தம். அந்த இரக்கம் அவர்தான். கடவுளே அந்த இரக்கமாக இருக்கிறார். அவருடைய பண்பு, குண, இயல்பு என்னத்தை வெளிப்படுத்துது? இரக்கம். நீங்க இந்த இரக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நீங்க நடைமுறை எப்படி அது நமக்கு இந்த அர்த்தத்தை விளக்குது. நீங்க அந்த கடவுள் தான் இரக்கம். ஆனால் அது எப்படி நடைமுறையில அது நம்மளுக்கு அவர் காட்டுறார். ஏன்னா கடவுள் ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அவருடைய செயலை உருவமாகவும் அவர் செயல்தான் அவர் யார் என்கிறதை எனக்கு காட்டுகிறதாகவும் இருக்கிறது. இல்ல, அவர் தானே கடவுள். கடவுள் யார்? ஆவியா இருக்கிறார். ஏன்? நான் கடவுளை பார்த்தே இல்லை, அவரை பார்க்க முடியாது, அவருக்கு உருவம் இல்லை என்று வேதம் சொல்லுது. அதனால் நாம் சொல்லுகிறோம் அவர் உருவம் என்ன? ஆவி, உடலற்றவர், சதையும் எலும்பும் அற்றவர். அவர்தான் கடவுள். எலும்போ சதையோ இருக்கிறவர் கடவுள் அல்ல. அப்ப இங்கே இரக்கம் என்றால் யார்? கடவுள். அப்போ அதை நடைமுறை நாம் பார்க்கணும். எபேசியர் 2:1-4 வரைக்கும் வாசிக்கலாங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1-4 வரைக்கும் வாசிக்க பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நீங்க 3ஆம் வசனத்துல பாருங்க. மறுபடியும் சபை சுருக்கமாக நான் சொல்றேன். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா. நாம எப்படி இருந்தோம்? நாம் அவருக்கு துரோகம் செய்து பாவம் செய்து அக்கிரமத்திலே தழைத்து ஆண்டவருக்கு எதிராய் நின்ற பொழுதிலும் அக்கிரமங்களின் பாவத்தினாலே மரித்து போய் கிடந்த நமக்கு ஆண்டவர் காட்டின அவரை எப்படி காட்டினார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் அந்த நடைமுறையில காட்டார் பாருங்க. அவர் எப்படி அவர் வாழறார், எப்படி செயல்பட்டு இரக்கம் என்கிறத காட்டார் பாருங்க. நம்முடைய பாவம், பிறருடைய பாவம், அக்கிரமத்தினால் அதன் அவல நிலையில் இருந்து வெளிவர மனசில் இருந்து நாம் காட்டுகிறது தான் இரக்கம் என்கிறத இங்கிருந்து வெளிக்கொண்டு வருகிறோம். விலகிக்கணும். இரக்கம் என்றால் என்ன? இப்ப இந்த ஆண்டவரின் செயலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், அதை டிஃபைன் பண்றோம். அவர் நம்முடைய அக்கிரமம், பாவம், கொடூரம், மனிதனாலே கூட தாங்கிக்க முடியாத பாவ நம்முடைய செயல்களில் நம்மை பார்த்து அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்திலே அவர் வருகிறார், வந்தார், செயல்பட்டார், வாழ்ந்தார், உயிரை கொடுத்தார். இப்ப இதுல இருந்து நாம் என்ன அர்த்தத்தை கொண்டு வரோம்? அப்போ இதுல இருந்து அவரை பார்க்கும்பொழுது இறக்கமே அவர் தான். அவர் என்ன இரக்கம் என்றால் என்ன கற்று தருகிறார்? பிறருடைய பாவ அவல நிலை, அந்த அவலமான நிலையில் இருந்து, பாவத்தின் கொடூரமான அந்த அவல நிலை, அந்த பாவத்தினாலே ஏற்படுகிற அந்த அவலமான ஒரு பயங்கரமான மோசமான வாழ்க்கை முறையை பார்த்து அதன் அவல நிலையில் இருந்து வெளிவருவதற்காக, நான் அந்த கொடூரமான அழுக்கான மரண பிடியில் இருந்து, மரணத்திலிருந்து வெளிவருவதற்காக
மனசுல இருந்து காட்டுகிற செயலே இரக்கம் என்கிறதை கற்றுக்கொள்கிறோம். மறந்துடக்கூடாது. நாம் எப்படி இரக்கத்தை காட்டணும்? இங்கு இந்த மலை பிரசங்கத்துல இயேசுவின் கடவுளின் இரக்கத்தை பத்தி பேசல. அப்படியே பேசுது. இயேசுவின் இரக்கம் அப்படியே பேசுறாரு. கடவுளின் இரக்கம் இல்ல. அவர் ஆண்டவர் கடவுளின் இரக்கத்தை பத்தி பேசல. ஒரு உண்மையான விசுவாசியின் இரக்கத்தை பத்தி பேசுறார். இரக்கம் உள்ளவன் பாக்கியவான். யாருக்கு சொல்றாரு? கடவுளுக்கு இல்ல, உங்களுக்கு. அப்ப இரக்கத்தை நான் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் இருந்தால் கடவுள் இடத்துல இருந்து. அந்த கடவுள் எப்படி காட்டுகிறார்? இரக்கம் என்றால் என்ன? இரக்கத்தை அவர் எப்படி காமிச்சார்? பாவத்தின் அவல நிலை, அந்த பிடி, அதன் சாரம், அதன் பாதிப்பில் பிறர் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து அந்த பாவ பிடியில் சிக்கிக்கொண்டு அழுக்கில் மாண்டு கொண்டு அல்லது நமக்கே அருவருப்பு உண்டாக்குகிற பாவ அவல நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து அச்சோ பாவம் அப்படின்னு சொல்றதுனால இரக்கம் அல்ல, என் இருதயத்தில் இருந்து அவர்களுக்கு நான் இறங்கி தன்னையே அவர்களை அந்த பாவப்பிடியிலிருந்து வெளிவருவதற்கு தன்னையே இருதயத்திலிருந்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது, அவர்களுக்காக நான் இறங்குவதுதான் இரக்கம் என்கிறத இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை காட்டி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இரக்கம் காட்டினது போல நீங்களும் பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்தான் இரக்கம். மிசரி ஆஃப் சின், அந்த அவல நிலை, பாவத்தின் அந்த மிசரி அவல நிலையில் இருந்து, பாவத்தின் அவல நிலையில் இருந்து நம்மை இரக்கம் காட்டின, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நமக்கு இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் பிறருடைய பாவத்தில் இரக்கம் காட்ட வேண்டும். அது பாவத்துல மாட்டிக்கிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், ஐயோ இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறதே என்று வாயில் சொல்வதல்ல, என் இருதயத்தில் இருந்து உண்மையான இரக்கம் அவர்களை மீட்டெடுப்பதற்காக நான் செய்தது என்ன? காட்டுகிற செயலை இரக்கம். அப்போ இந்த பாவத்தின் அவலங்கள், பாவத்தின் அந்த கொடூரத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கிற நம்மீது ஆண்டவர் காட்டின இரக்கத்தை நாம் பிறர் இடத்துல காட்ட வேண்டும் என்கிறதை தெளிவாக நம்மளுக்கு சொல்லித்தரார். சரிங்களா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். அதனால நான் அந்த இரக்கத்தை பிறருக்கு காட்ட வேண்டும். காரணம், அவர் இரக்கம் உள்ளவர், நான் அந்த இரக்கத்தை காட்ட வேண்டும் என்கிறதான போதனையை நமக்கு சொல்றார். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டினது போல இரக்கம் உள்ள நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று எனக்கு கற்றுத்தர. அப்ப நம்ம தெளிவா கற்றுக்கொள்கிறோம். அதுல இருந்து மற்றவர்களுடைய அவல நிலையில் இருந்து அவர்களுக்கு நம்மை நன்மை உண்டாக கருவிகளாக, நான் விளங்குதுங்களா? நம்மையே கருவிகளாக நம்மை பயன்படுத்துவதே இரக்கம். ரெண்டாவது, சபைக்குள்ள, இது வெளியே மட்டும் இல்ல, மறந்துடாதீங்க. இரக்கம் பாவிகள், அவர்கள் அவிசுவாசிகள், துர்மார்கள் என்று சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வெளியே இருக்கிறவங்களுக்கும் சபைக்கு உள்ளே இருக்கிற பாவத்தில் பலவீனம் கொண்டு இருக்கிறவர்களுக்கும், சபைக்குள்ளும் சபைக்கு வெளியே பாவத்தினால் அந்த பாவத்தின் அவல நிலையில் இருக்கிறவர்களுக்காக என்னுடைய உள்ளத்தில், மறந்துடாதீங்க, திரும்ப சொல்றேன், வார்த்தையில வெளியில இல்ல, சும்மா நான் ஐயோ பாவம், ரொம்ப ஐயோ அவர் எவ்வளவு பாவம், வாயில இல்ல, உன் செயல் இல்ல, உன் உள்ளத்திலே உண்மையா நல்லா அனுபவிக்க சொல்லிட்டு போய் உதவி செய்யற அந்த குணம் அல்ல. அவனை திட்டிக்கிட்டே நீங்க செய்யற குணம் அல்ல. சில குணம், நான் இப்போ ஒருவேளை பாவத்துல விழுந்துட்டேன்னு வச்சுக்க, வேதம் சொல்லுது என்னுடைய வார்த்தைகள் அவனுக்கு அவசியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இரக்கம், அதான் உண்மையான இருதயத்திலிருந்து வர இரக்கம். ஆனா சிலருடைய வார்த்தைகள் அவனுக்கு பழமொழியாக, முள்ளாக, கொடூரன் கையில் இருக்கும் கத்தியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது இரக்கமற்ற செயல். நான் பாவத்திலே விழுந்து கிடக்கிறேன், என்னை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க?
நான் சாமுவேல் ஆகி நான் பாவத்தில் விழுந்துட்டேன், நல்லா படு, நீ எப்படி இருந்த அப்படி என்று என் பாவத்தை சொல்லி சொல்லி குத்துகிறது இரக்கம் அல்ல. ஆண்டவர் அப்படி செஞ்சிருந்தா நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன். நான் எங்க இருந்திருப்பேன்? வேற எங்கேயா இருந்திருப்பேன். நான் எப்படி அந்த இருக்கத்தை காட்டணும்? ஒருவன் பாவத்தின் அவலத்திலே மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது என் இருதயத்திலிருந்து அவனை எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வருத்தப்பட்டு முயற்சி செய்கிறவன் அல்ல, என்னையே தன்னையே கருவியாக அவனை வெளிக்கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறது தான் இரக்கம். டெஃபினிஷன் புரியுதா? இரக்கம் என்றால் என்ன? என் இருதயத்திலிருந்து மற்றவர்களின் பாவ அவல நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு தன்னையே கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்கிறதான் இரக்கம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப எது இங்க இரக்கம் அல்ல? வாயில சும்மா பாவம் பாவம், ஐயோ அடிபட்டு கீழே விழுந்து அடிப்பட்டவனை பார்த்து ஐயோ பாவம் இல்ல சொல், பாவம் எங்க ஒருத்தர் கேட்பான், உன் எதிரியாச்சு, அவனை பார்த்து பாவம் பாவம் சொல்ற. ஆமாங்க, என்ன பண்றது, நான் ரொம்ப எதிரியா இருந்தாலும் அடிப்பட்டா பாவம் தானே. இப்படி சொல்லி கொண்டிருப்பதை இரக்கம் அல்ல. நீ போய் என்ன செஞ்சாங்க? உன்னை அந்த அடிபட்டு விழுந்து கொண்டிருக்கிறவனை காப்பாற்றுவதற்கு உன்னை என்னவாக பயன்படுத்தி கொண்ட? சொல்லிக் கொண்டே பாவம் 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 சொல்லிட்டு இருந்தியா? இல்ல, நீ உன்னை கருவியாக பயன்படுத்தினாயா? ஆண்டவர் மேல இருந்துட்டு ஐயோ பாவம் பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரா? தன்னையே ஜீவ பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் என் பாவத்தின் அகோரத்தை பார்த்து ஒப்பு கொடுத்தாரா? அவர் தன்னையே கருவியா தன் சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். தன்னையே கருவியாக தன் குமாரனையே அந்த பாவ அவல நிலையில் இருந்து இருக்கிற அந்த அவல மனுஷர்களை மீட்டெடுப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நான் இரக்கம் என்று சொல்லிக்கொண்டு வாயில பேசிக் கொண்டிருக்கிறவரை இரக்கம் என்ன செஞ்ச? பேரனுடைய சபைக்குள்ள, வெளியே மட்டும் இல்லைங்க, மறந்துடக்கூடாது, சபைக்குள்ள மற்ற சக விசுவாசிகளுடைய பாவத்தில் அவல நிலையிலிருந்து வெளிவருவதற்கு நான் என்ன செஞ்சேன்? கேள்விப்பட்டேன், கம்முன்னு இருந்தேங்க, சோமன் அவங்களுக்கு இல்லை, அது இரக்கம் இல்லை என்று வேதம் சொல்லும். நீ சோமன் நீ என்னவாக செயல்பட்டாய் அவர்கள் வெளிவருவதற்கு, அவர்கள் பாவத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு நீ என்ன கருவியாக இருந்தாய் சபைக்குள்ள? நிறைய பேர் வெளியே போறதுக்கு தான் காரணமா இருக்கும், சேர்க்கறதுக்கு காரணம் இல்லை. அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஒருவனும் காரணம் அல்ல. பாவத்திலிருந்து இன்னும் பாவம் செய்ய நாம் காரணமாக போய்விடுகிறோம். This is the mercy. இதுதான் அந்த mercy. That is mercy. இயேசு சொன்னார், என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் வேதத்துல? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்களே என்று சொல்லி அவர் மனதுருகி என்று இருக்கிறது. ஐயோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்களே என்று சொல்லி என்ன பண்ணாருங்க? மனதுருகி. அப்படி அலையட்டும் நல்லா, அப்படியா சொன்னார்? அப்படி சொல்லலையே, நல்லா அலையட்டும், நல்லா படட்டும், நல்லா என்னை விட்டு போனால படட்டும், அப்படி சொல்லலையே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிறார்கள் என்று சொல்லி அவர் மனதுருகினார். மனதுருகி அவர் சொன்னார், அந்த மேய்ப்பன் கிடைப்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இரக்கம் புரியுதா? பிதாக்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கம் என்பது பிறருடைய அவல நிலையை பார்த்து நாம் சிரிப்பதோ அல்லது வருத்தப்படுவதோ அல்ல, மாறாக என் மனதிலிருந்து உள்ளத்திலிருந்து உண்மையாக மனதுருகி அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, இறங்குறதுனா புரியுதா? சும்மா மனசுல இறங்குறது இல்லைங்க, உங்களுடைய செயலில் இறங்கி உன்னையே அர்ப்பணித்து அவர்களை மீட்டெடுப்பது.
நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், அவன் கிறிஸ்து விட்டு போகிறானே என்று நான் இந்த உலகத்தின் வாழ்விலே ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அவர்களை மீட்டெடுக்க நான் இறங்குவேன் என்று அந்த அளவுக்கு இறங்கி இரக்கம் காட்டுகிறது தான் இரக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை, யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்? யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் உணவை எடுத்துட்டு போனான் சகோதரனுக்காக அவன் உணவை சுமந்து கொண்டு போனான். இவன் சகோதரனை பார்க்கறான், வாப்பா உணவா எடுத்துட்டு வர. இவன் தான் நமக்கு எதிரி. உணவு கொண்டு போனவனுக்கு அவனை எதிரியாக அவர்கள் நினைத்து அவனை குழியில் போட்டு கொல்ல நினைத்தார்கள். போட்டு அவனை சித்திரவாதம் பண்ணி கொண்டு குவித்தான், குழில தள்ளிட்டான். அப்படி அதிலே தேவனுடைய பராமரிப்பிலே அவன் பாதுகாக்கப்பட்டு ஒரு நாள் அவன் எங்க போய் சேர்ந்தான்? அவன் அடிமையாக வித்து போட்டாங்க. தகப்பன இடத்துல என் சகோதரன் மறித்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். அதனை பார்க்கிறோம் யோசேப்புடைய வாழ்க்கை. சொந்த சகோதரன் கூட பார்க்க, சொந்த ரத்தம், ஒரு ரட்சிக்கப்படாத கொடூரமான அவனுடைய நிலை தெரியுதா? சொந்த சகோதரன் கூட இல்லை, அவனுக்கு இரக்கம் காட்டல. அந்த பாவத்தில் இருக்கிற அந்த அகோரம் புரியுதா? இரக்கமற்ற குணம். சொந்த சகோதரன் கூட பார்க்கல, அவன் தான் எதிரி, கொல்ல துணிச்சுட்டாங்க. இதுதான் உலகத்தின் இரக்கம் காட்டாது. அவனுடைய இரக்கம் என்ன? சரி ஓரளவுக்கு அவன் கொல்ல தேவல, என்ன வித்துடலாம். அவன் இரக்கம் கொடூரமான இரக்கம். வித்தார்கள். இப்ப பாருங்க, ஆண்டவரின் இரக்கம் இந்த மனுஷனத்துல எப்படி காட்டப்படுது பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அங்கு உயர்த்தப்படுகிறான். அந்த நாட்டிலே அனைத்து பொருள், அந்த உணவுகள் சார்ந்த அனைத்தும் அவன் கையிலே இருக்கிறது. இதே சகோதரர்கள் அவனிடத்திலே வருகிற சூழல் ஏற்படுகிறது. இந்த யோசேப்பு நின்று எந்த உணவை கொண்டு வரும்பொழுது இவனை உணவு கொடுக்க வந்திருக்கிறானே என்று பாராமல் அவனை கொன்று போட்டார்களோ. விளங்குதுங்களா அந்த மனநிலை? அதே உணவுக்காக இவர்கள் யாரிடத்தில் இருக்கிறாங்க? அவன், அந்த வசனம் சொல்லுது, அவனுக்கு மனம் இறங்கினான், மனதுருகி அவனுக்கு உணவுகளை அளித்து அவனுக்கு எதிராக அவன் செயல்படாதவனாக இருந்தான். அந்த சகோதரனுக்கு அவன் இரக்கம் காட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். இல்ல, எது இரக்கம் புரியுதா? அவர்கள் செய்த தீங்கு அதை பார்க்கல, அவன் எனக்கு எதிராக செய்தானே என்று பார்க்காமல் அவர்களின் அவல நிலையை கண்டு அவர்களுக்கு மனதுருகிற கருவியாக இவனால தண்டிச்சிருக்க முடியாதா? ஆனா அந்த அவல நிலை, அவர்கள் மண்டியிட்டு ஐயோ நாங்கள் சாக கிடக்கிறோம், எங்களுக்கு உணவு வேண்டும் என்று பார்க்கிற அந்த சூழ்நிலை அவனுக்கு மனம் இறங்கி அவர்கள் உண்ணுவதற்காக, வாழ்வதற்காக, உயிர் ஆதாரத்தை காப்பாற்றுவதற்காக அவன் கருவியாக செயல்பட்ட குணம் இரக்கம் என்ற படம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க சமாரிய ஓமையில, நல்ல சமாரியன் ஓமையில பார்க்கிறோம். ஒரு மனிதன் நடு ரோட்ல அடிச்சு குத்துயிரும் குலையருமா போட்டு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் அங்க அவனுக்கு மருந்திட்டு அவனை கொண்டு போய் அங்க சேர்த்து, அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்கே அவனுக்கு எல்லாத்தையும் செய்து நான் திரும்ப பணம் கொடுக்கிறேன் என்று ஒருவன் கொண்டு போனான். அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்ல, யார் எனக்கு பிறன்? அதான கேள்வி இந்த ஓமைக்கு முன்னாடி. அதுக்கு இந்த ஓமையை சொல்லப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த லாயரை பார்த்து கேட்கிறார், இப்பொழுது நீ சொல், யார் உனக்கு பிறன் என்று கேட்கிறார். என்ன அந்த லாயர் சொன்னா? என்ன லாயர்? அந்த லாயர் என்ன சொன்னான்? இந்த நியாயாதிபதி என்ன பதில் சொன்னான்? அவனுக்கு இரக்கம் செய்தவனே யார்? அவனுக்கு பிறன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல அந்த பதம் என்னவா சொல்லுது? அந்த அவல நிலை, பாவத்தின் கொடூரமான அவல நிலைக்கு தன்னையே கருவியாக, தன்னிலிருந்து தன்னை சம்திங் ஏதோ ஒன்றை இழந்து அவனுக்கு இறங்குகிறவன் தான் எனக்கு ஆயரான். எவனிடத்தில் நான் அன்பு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில், யார் எனக்கு அயலாம் என்ற கேள்விக்கு பதில் புரியுதுங்களா? எனக்கு எவனுக்கு இரக்கம் செய்யப்படுகிறதோ அவன் தான் எனக்கு, யார் இறங்கினானோ அவன் எனக்கு
அந்நியம் என்று பதிலை. நீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஓமைய பார்க்கிறோம். இன்னொரு மறு சம்பவத்தை மத்தேயு 18ல 10,000 காசுகளை ஒருவனுக்கு கடன் கொடுத்து அவனால கொடுக்க முடியல. அவன் ஆண்டவனே, அவன் கடன் கொடுக்கலையா, பிடிச்சிட்டு வாங்கப்பா, அவனை அவன் பிள்ளை அவனுடைய குழந்தை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து அவனை சிறையில் அடிங்க என்று சொல்றப்ப அவன் கெஞ்சிறான், ஆண்டவனே எனக்கு இரங்கும், எனக்கு அதை கட்டுவதற்கான வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிறான். உடனே அந்த எஜமான் பார்த்து அவனுக்கு இரக்கம் காட்டுகிறான். எதுல இருந்து? சரிப்பா, நீ உன்னுடைய நில புரிஞ்சு உன்னால் கட்ட முடியல, அதனால உண்மையாவே கட்ட முடியலன்றதை நான் ஆராய்ச்சி பார்த்தேன், உன்னால 10,000 காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனதெருக்கி என்ன பண்ணிட்டான், போ அப்படின்னு அனுப்பிட்டான். பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு போ, நீ எனக்கு தர தேவையில்லை, எனக்கு கடனே தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். இப்ப இவன் போய் ஒரு 100 காசு வாங்கினவன இவன்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். எவ்வளோ? 100 காசு. அவன் எவ்வளவு வாங்கியிருந்தான்? 10,000 காசு வாங்கியிருந்தா அவனை மன்னிச்சுட்டாங்க அந்த எஜமான். இவன் 100 காசு இவன்கிட்ட வாங்கினவனுடைய கழுத்தை நெரிச்சு நீ கொடுக்கலன்னு சொல்லிட்டு காலு கீழே போட்டு மிதிச்சு அவனுக்கு இரக்கம் காட்டாததை பார்த்த அவனுடைய வேலைக்காரர்கள் ஆண்டவன் அவனை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்க மத்தேயு 18:33 வாசிங்க. மத்தேயு 18:33 அங்க பாருங்க அந்த வார்த்தையே, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறத பார்க்க. நான் உனக்கு இறங்கினது போல நீ இரக்கம் காட்ட தேவையில்லையா? விளங்குதோ? புரியுதுங்களா உங்களுக்கு? அருமையான விசுவாசிகளை, கடவுள் எனக்கு காட்டிய இரக்கத்துக்கு அளவுகோலை நீங்கள் தேடினால் 100க்கும் 10,000க்கும் வித்தியாசம் தெரியும். கடவுள் எனக்கு காட்டின மகா பெரிய தயவு. அவர் சொல்றாரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். விளக்கம் புரியுதா? அதற்கு நான் எனக்கு கீழே இருக்கிற எனக்கு எதிராக செய்தவர்களுக்கு நான் காட்டுகிற இறக்கம் என்ன? ஒன்றும் இல்லை, கூப்ப காட்டுது. அவர் அப்படி காட்டாத பட்சத்திலே உன் கழுத்தை பிடித்து வாடா பைத்தியக்காரா, நான் காட்டிய இரக்கத்துக்கு நீ பதில் என்ன செய்தார்? இப்போ இதிலிருந்து அந்த டெபினேஷன் கொண்டு வரும். இரக்கம் என்பது பிறருடைய எனக்கு இரக்கம் காட்டினது போல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிறருடைய அவல நிலை பாவ நிலையில் இருந்து நான் மனதுருகிறது மட்டுமல்ல, செயலாக என்னையே அர்ப்பணித்து கருவியாக தன்னை அதிலே உட்புகுத்துவது இரக்கம் என்கிறத. ஏகப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட இடத்துல அதுக்கான டெஃபினிஷனை பார்க்க முடியும். அந்த இரக்கம் என்றால் என்ன என்று இங்கு பார்க்கிறோம். பாவம், அவர் கண்ணீர், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கண்ணீர் வாழ்க்கையில் என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, அந்த சொல்லுக்கான செயலற்ற சொல்லுக்கான இரக்கம் அல்ல. எவ்வளவு இரக்கம் பாவம், அவனுக்கு எதிராக செயல்பட்டவனுக்கு அவன் பாவம் என்று சொல்றானே, அப்படி அல்ல. நீ கருவியாக செயல்பட்டு என்ன இரக்கத்தை காட்டின என்கிறது தான் இங்கு இரக்கம். நல்லதுங்களா? இரக்கம் என்றால் இதுதான் இரக்கம். டெஃபினேஷனை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி மர்சிஃபுல்னஸ்? ஒருத்தனுடைய பாவ அவல நிலையின் அதனால வருகிற காரணிகள் எல்லாம், பாவம் என்பது மட்டுமல்ல, அந்த பாவத்தினால் ஏற்படுகிற கடன் தொல்லை பிரச்சனை, அந்த எல்லா காரியத்திலும் அதன் விளைவாக வருகிற அனைத்து காரணிகளிலும் இருந்து நாம் பிறருக்கு உண்மையான என்னுடைய மனதில் இருந்து எனக்கு எதிராக இருக்கிற எதிராளி, சபைக்குள்ள சபைக்கு வெளியே அவிசுவாசிகள் விசுவாசிகள் அனைவருக்கும் நான் அவருடைய பாவ நிலையில் காட்டுகிற என்னை தன்னையே கருவியாக பயன்படுத்துகிற நிலையே இரக்கம். இரண்டாவது காரியம் நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இரக்கம் என்றால் என்னன்றது. இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லை, பல காரியங்கள் சொல்ல முடியும், சொல்ல தேவையில்லை. இப்போ இரண்டாவது காரியம், சுபாவத்திலே இந்த இரக்கம் எனக்கு இல்லை, எங்கிருந்து இந்த இரக்கம் வருகிறது என்கிறத பார்க்க போறோம். உண்மையாகவே சுபாவத்தில் இந்த இரக்கம் இருக்குதா? பிறக்கிற அனைவருக்கும் இந்த இரக்கம் தண்ணில் தானே இருக்கிறதானா? இல்லை. அப்ப அவிசுவாசிகள் இரக்கம் காட்டுறாங்களா இல்லையா?
ரட்சிக்கப்படாதவங்க இறக்கம் காட்டுறாங்களா இல்லையாமா? உங்களை விட அவங்க பாருங்க எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க. டாடா, பிர்லா, அவர் சம்பாதிச்ச சொத்திலே இரக்கம் காட்டுகிறார். பாக்குறீங்களா இல்லையா? ரட்சிக்கப்படாதவர்கள் இரக்கம் காட்டுறாங்களா இல்லையா? காட்டுறாங்களா இல்லையா? உங்களை விட டபுள் மடங்கு காட்டுறாங்க. சேவை செய்யறாங்க, தொண்டு செய்யறாங்க, அவர்கள் விதவைகளுக்கெல்லாம் செய்யறாங்க. அங்கங்க போய் மழை வந்தா வெள்ளம் வந்தா காப்பாத்துறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர்கள் செய்வது இரக்கம் இல்லை என்று வேதம் சொல்றேன். நான் சொல்றேன், ஏன் இரக்கம் இல்லையா? எப்படிங்க? ஆம், வேதம் சொல்றது சுபாவத்தில் இரக்கம் இல்லை. அந்த இரக்கம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற இரக்கமே இரக்கம் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருக்கு எதிரான இரக்கம் இரக்கம் அல்ல. ஆண்டவரின் இரக்கத்தை தவிர இந்த உலகத்தில் இரக்கம் அல்ல. ஆவியானவரால் கொடுக்கப்படாத அந்த இரக்கத்தின் குணம் இரக்கம் அல்ல என்று நான் சொல்ல வேதம் சொல்லுது. நீங்க ரோமர் 1:31 வாசிக்கலாம். ரோமர் 1:31 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 1:31 1:31 தானே? ஆமா, 1ஆம் அதிகாரம் 31. கொஞ்சம் வாசிங்களேன். உணர்வில்லாதவர்களுமாய், நல்லா கவனிக்கணும், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இணக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரு? இந்த உலகத்தார், இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர் சுபாவத்திலே இரக்கமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் காட்டுகிற இரக்கம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சுபாவத்திலே யார்? இரக்கமற்றவர்கள், அன்பற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அது மாத்திரமல்ல, அவர்கள் காட்டுகிற இரக்கம், அப்ப அவர் காட்டுகிற இரக்கம் எல்லாம் கொடூரம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:10 பாருங்க. நீதிமொழிகள் 12:10 என்ன சொல்லுது பாருங்க. துன்மார்க்கருடைய இரக்கம் கொடுமையே. குரூவாலிட்டி. துன்மார்க்கருடைய இரக்கம் கொடுமையே. மறந்துடாதீங்க, துன்மார்க்கர் காட்டுகிற இரக்கம் என்ன? கொடுமை, குரூவாலிட்டி. அந்த கொடுமை, கொடூரம், அது இரக்கம் அல்ல. அவன் இரக்கம் செய்வது, இறங்குவது, கடவுள் இல்லாத இறங்குற அந்த இரக்கம் கொடூரமானது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல. உதாரணத்துக்கு நான் பல காரியங்களை சொல்ல முடியும். அவர்கள் காட்டுகிற இரக்கம் இரக்கத்தை போல இருந்தாலும் மறந்துடாதீங்க, இந்த கொடூரமான இரக்கம் என்றால் என்ன என்று தெரியுமா? ஆண்டவருடைய சத்தியத்திற்கு எதிராக காட்டப்படுகிற, ஆண்டவருடைய தண்டனைக்கு எதிராக, ஆண்டவருடைய நீதிக்கு எதிராக தன்னை நீதிமானாக காட்டிக்கொண்டு இரக்கம் காட்டுகிற அனைத்து இரக்கமும் கொடூரம். பிள்ளையை இந்த உலகம் சொல்லுது, உலகத்தின் சட்டம், பிள்ளை என்ன பண்ணாத, அடிக்காத. வேதம் சொல்லுது, பிள்ளையுடைய மதியினத்தை எடுப்பதற்கு ஒரு வழி உண்டு. என்னது? பிரம்பை எடு என்று சொல்லு. பிரம்பு அவனுடைய மதியினத்தை எடுத்து போடுன்னு சொல்லு. அஜோ, பிள்ளை அடிக்க கூடாது, பாவம் என்று நீ இரக்கம் காட்ட தெரியுமா? அந்த இரக்கம் கொடூரம், குரூவாலிட்டி. அது ஆண்டவருடைய இரக்கம் அல்ல. பிள்ளை என்றால் கண்டிக்கணும் வேதம் சொல்லுது. அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது என்று வேதம் சொல்லுது. அவனால நல்லதை தேர்ந்தெடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுது. அவன் நல்லவனாக மாறுவதற்கு அவனுக்கு பிறப்பு தேவை என்று சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்களை அடிக்காம இரக்கம் காட்டும். பாவம், ஐயோ பிள்ளை தெரியாம செஞ்சிச்சு, அடிக்கூடாது, ஐயோ பாவம். பாட்டிக்கு நிறைய காட்டுவாங்க. எங்க வீட்டுல தாத்தா, அவங்க பேரன், இவங்க அங்க காட்டுவாங்க, அவரு இங்க காட்டுவாரு. அவன் அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த இரக்கம் விளங்குதா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மதியினம் பிள்ளையின் ஒட்டி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரம்பு அதை அகற்றம் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், இதான் நீதி, இதுதான் இரக்கம், இதான் உண்மையான இரக்கம். அவன் திருந்தனும்,
அவன் மாறணும் என்று அவனுக்கு சிச்சை இரக்கம் என்று வேதம் சொல்லுது. அடிப்பது ஆண்டவர் காட்டுகிற இரக்கம். என் வாழ்விலே ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுத்து சிச்சையை கொடுத்து வாழ்விலே புரிய வைக்கிறார் என்றால் அவர் இரக்கம் காட்டுகிறார் அர்த்தம். என்னை தூக்கி பயந்து போடல, நரகத்துல போடாம இந்த உலகத்துல எனக்கு பிரச்சனை தொல்லன் வரும்போது நான் புரிஞ்சுக்கணும், ஐயோ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அதான் வேதம் சொல்லுது. எவன் மீது அவர் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் அவனை சிச்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இந்த பிள்ளைய நாம் என்ன பண்றோம்? இரக்கம் என்ற பெயர்ல அவர்கள் மேல் குருவாலிட்டி கொடூரம் காட்டுகிறோம். மனிதனுடைய இரக்கம் கொடூரம். முதல் தர கொலை, அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி கொலை என்று சொல்லுவாங்க சட்டத்துல. முதல் தர கொலை என்றால் தெரியுமா? முதல் தர கொலை, அவன் கொடூரமான அந்த கொலையால் அல்லது முதல் தர ஃபர்ஸ்ட் டிகிரி பாவங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றார், அவன் கொல்லப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இந்த பாவம் அவன் கொலைதானே செஞ்சான், மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்ற அந்த இரக்கம் எல்லாம் ஆண்டவர் பேசல. அந்த இரக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு கொடூரம், குருவாலிட்டி. எல்லாமே இரக்கம் என்று நினைச்சிருக்கிறார். ஒருவன் கள்ள போதனையை பேசிக் கொண்டிருக்கிறான், சத்தியத்துக்கு முரணாக அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு அந்த நாய்களுக்கு ஜாக்கிரதையாருங்கள், அவனை விட்டு விலகுங்கள், அவன் பேசுவதை கேளாது. சொல்லுதே இல்லையா வேதம்? இப்ப நம்ம ரொம்ப இறக்க காட்டும், அவனும் மனுஷன் தானே, என் ஃப்ரெண்டுங்க, அவர் என்னுடைய உறவினர், அதனால என்னால என்ன பண்ண முடியாது, அவரை தட்டி கேட்க முடியாது, அவரை அதிலிருந்து மாற்றுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க முடியாது, தர முடியாது, அதுல நான் என்ன பண்ண முடியாது, உடன்பட முடியாது. குருவாலிட்டி கொடூரம். உன்னுடைய இரக்கம் கொடூரம். நீ இறக்குறது தெரியுமா, அதை விட்டுறது தெரியுமா, கொடூரம். தெரிஞ்சவங்க அவங்க சொல்றாங்க, பிரதர் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், இது நம்முடைய கலாச்சாரம், மூட நம்பிக்கை உங்களுக்குள்ள திணிப்பாங்க. யாரு? உன் கணவனா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய உற்றார் பக்கத்துல இருக்க அக்கத்துல இருக்கிறவங்க. இல்ல இல்ல இல்ல, நீ இத்தனை நாள்ல 16ஆவது நாள் தான் என்ன பண்ணணும், கவசம் வைக்கணும், இது நம்ம வழக்கம், நீ செய். இப்ப நீ பாஸ்ட் சொல்ற அதெல்லாம் கிடையாது, எப்போ 14 நாள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னா நீ யாரு பேச்சு கேட்கறேன்? ஏன் வச்சுப்பாங்க, என் சொந்த பந்தத்தை வச்சுப்பாங்க, நான் 16 நாள் தான் வைக்கணும். இல்ல இல்ல, இந்த செயலை நம்ம செய்யலாம், அவங்க வச்சுப்பாங்க, என் சொந்த பந்தத்துக்காக. யாருக்கு இறக்கம் காட்டிக் கொண்டு இருக்கிறார்? ஏதோ ஆண்டவரின் நீதியை விட்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு, அவங்க பாவ நிலையில் இருந்து அவர்களை எழுப்பதற்கு பயந்து கொண்டு நீ அமைதியாக போகிறாய் தெரியுமா? அவங்க காட்டுகிற அந்த அமைதி, அந்த இரக்கம், அது பேர் இரக்கம், இறங்குவது, இரக்கம் காட்டுவது. கொடூரம் இந்த உலகத்தின் இரக்கம் இரக்கம் அல்ல, அது கொடூரம் என்று வேதம் சொல்லுகிறது. விளங்குதுங்க எப்படி நாம தப்பு தப்பா இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் டிகிரி சர்ச்ல அவர் சொல்ற பாவம் சகலத்தையும் மூடும், அன்பு சகலத்தையும் மூடும், பாவத்தை மூடணும், ரைட் இல்லைன்னு சொல்ல. முதல் தர பாவத்தை வேசித்தனம் கொலை என்று செய்து கொண்டிருந்தான் விசுவாசி, பரவாயில்ல பாவம் அவனை விட்டுடலாம். இல்ல, சபை சிச்சை அவனுக்கு எடுக்கப்படும், அவனை தண்டிக்கப்படணும். நம்ம சட்டத்துல படிப்போம், அவனை இந்த யாருக்கு தெரியலையா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைன்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்தில் படிக்கிறோம். வேதம் சொல்லுது ஃபர்ஸ்ட் டிகிரி பாவம் அவனுக்கு தண்டனை அவசியம். அப்படிப்பட்டதை விடுவது இரக்கம் அல்ல. சின்ன சின்ன அவனுடைய சுபாவத்துல அந்த சிறிய இந்த சில்லறத்தனமான செயல்கள், அந்த பாவங்களை மூடுவதை பற்றி தான் பேசுகிறது. அவன் உணர்விலே அவன் தவிச்சு செஞ்சு அதை அதுக்கு முன்னே மாட்டி அசிங்கப்படுவதை அதை மூடி மறைச்சு அவனை இழுத்து கொள்ளுப்பா, அவனுக்கு இரக்கம் காட்டி அவனை மாற்றிக்கொள்ளு, அதுதான் வேதம் பேசுது. இரக்கம் எது இல்லைன்னு புரியுதா? இந்த உலகத்தின் இரக்கம் கொடூரம், கொடூரம். நிறைய பேர் விடுதலை விட்டுட்டு இருக்கும், கேட்கறது இல்லை, விட்டுட்டே இருக்கும். இரக்கம் என்றால் நீங்கள் கருவியாக உதித்து அவங்க பாவத்திலிருந்து வெளியிடுப்பது. நெருப்புல வெந்து கொண்டு இருக்கிறான், எரிஞ்சு கொண்டு இருக்கிறான், அவன் கையை பிடிச்சிட்டு அந்த நெருப்பு காயப்பட்டு அப்படியே சதெல்லாம் வலிக்கிட்டு தான் வரும். ஐயோ வலிக்குது, அதுக்கு நெருப்பு விட்டா செத்து போயிடுவான். வலிக்கும் தான். நான் திரும்ப அவன் பாவத்தை கண்டிச்சா, இது தப்பு, நீ எதிர் விட்டாரு, நீ பக்கத்து விட்டாரு, அம்மா வாரு அப்பா வாரு, இது பாவம் தவறு என்று நான் சொல்லுவது இரக்கம். ஏன்? இதுதான் இரக்கம், மறந்துடாதீங்க. நல்லா செய் என்று விடுவது இரக்கம் அல்ல. ஆண்டவர் செஞ்சாரா? விடுவது இரக்கம் அல்ல. அவனை நான்
மனதுருகி ஐயோ அவன் பாவத்துல சிக்கியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை போய் இதான் சரி இது தவறு என்று அவன் நேரடியா மூஞ்சில சொல்லி மூஞ்சிக்கு எதிர அவன் கையை பிடிச்சு வெளியே இழுக்கிறது போல இழுக்கும் போது அவன் வலிக்கத்தான் வலிக்கும். சொல்லிப்பார், நீ தப்பு என்று நேரடியா சொல்லிப்பார், அவனுக்கு என்ன பண்ணும்? வலிக்கும். நான் சொல்வதற்கு காரணம் என்ன? அவன் அசிங்கப்படுத்தல, தனியா சொல்லு, அசிங்கப்படுத்தல நோக்கம். சொல்லும் போது வலிக்கும். வலிக்கிறது ஏன்? இழுக்கிற இல்லைன்னா எரிஞ்சு செத்து போயிடுவேன் நரகத்துல. அவிசுவாசிகளின் இரக்கம் கொடூரம். நாம் எப்படி நிறைய இடத்துல இரக்கம் காட்டி விட்டுட்டு இருக்கோம் தெரியுதா? பாவம் செய்வதற்கு அவர்களை விட்டு கொண்டு கள்ள போதனைகளை பேசும்போது தட்டி கேட்காமல் அவர்களை பம்பி நாம் மனசுல இறங்கி சரி நம்மளுக்கு என்ன பாவம் செய்யிட்டு அவருக்கு தெரியாது, அவருக்கு அறியாமல் செய்யற நம்ம என்ன பண்ண முடியும் என்று நீ அமைதியாக போகிற அந்த இரக்கம் இறங்குதல் கொடூரம், குருவாலிட்டி என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளின் இரக்கம் கொடூரம் கொடூரம் கொடூரம். நீங்கள் அமலேக்கியருடைய பாத்திரம் 1 சாமுவேல் 15:2 நீ வாசிக்க தேவையில்லை. அமலேக்கியர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜா கிட்ட அமலேக்கியரை நீ கொன்று ஒருத்தரை விடாம பண்ணு, கொண்டு குளித்துட்டு வாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்ண? சவுல் போய் என்ன பண்ணா? அவன் பாத்திகள் முதல் தரத்துக்கான அந்த பாவத்தை செஞ்சவனை கொண்டு குவிச்சுட்டு வானா, இவன் போய் எல்லாரையும் கொண்டுட்டு ராஜாவை மட்டும் உயிரோடு கொண்டு வரானா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 8வது வசனத்துல, 8வது வசனம் வாசிங்களேன். 1 சாமுவேல் 15:8. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். வாசிங்க. ஒன்று வாசிக்கிறீங்களா? அதாவது 15:8 தானே? இங்க யாத்திரையாகவும் நீங்கள் 34:6-7 வாசிங்கன்னா, நீதியை ஒழித்து நீதியை அவித்து நான் காட்டுகிற இரக்கம் இரக்கம் அல்ல என்றதை நம்ம முடியும். இங்க இந்த சவுலுக்கான அந்த ராஜ்ய பாரம் போனதுக்கான காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், இரக்கம் காட்டாதே. எவன் காட்டினான் இரக்கம்? அது ஆண்டவர் காட்டாதே. ஆண்டவர் பாவம் என்று சொன்னதற்கு நீ இல்ல பரவாயில்ல செய் என்று ஆண்டவருக்கே எதிரான இரக்கத்தை நீ காட்டும் பொழுது அது இரக்கம் இல்லை என்கிற வேதம் நமக்கு காட்டுது. நான் சொல்றது புரியுதுங்களா? எது இரக்கம் இல்லைன்னு? ஆண்டவர் தம்பா மொத்த இரக்கத்தின் உருவம். அவருக்கு எதிராக அவருக்கு மேல நீ பெரிய இரக்கத்தை காட்டினா நீ என்ன இரக்கம் காட்டுறது? அது இரக்கம் இல்லை, கொடூரம். சுபாவத்தில் நாம் இரக்கமற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த காரியம், எங்கிருந்து இந்த இரக்கம் வருகிறது? இதுல பார்க்கணும். இந்த 2வது இந்த அர்த்தம் புரியுது அவங்களுக்கு. இந்த இரக்கத்தின் அர்த்தம் இந்த சுபாவத்தில இந்த இரக்கம் இல்லை என்றது பார்க்க. அப்ப எங்கிருந்து வருது? எனக்கு இல்லை, அது இரக்கம் இல்லை. என்னிடத்துல இல்லைன்னா அது வராது. அப்ப எங்கிருந்து வருது? பரிசுத்த ஆவியினால் இது வருகிறது. பரிசுத்த ஆவிதான் இதை கொடுக்க வேண்டும். காரணம், நான் சுபாவத்தினாலே இரக்கமற்றவனாய் பாவம் நிறைந்தவனா இருக்கிறேன். இந்த இரக்கம் எனக்கு வேண்டும்னா நான் யார்கிட்ட கேட்டாலும் பரிசுத்த ஆவியாக கேட்டு ஆக வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, 2வது காரியம் பார்த்து, மூன்றாவதாக இந்த இரக்கத்தின் வகை என்ன என்கிறதா இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கோம். உங்களுக்கு இரக்கத்தின் அர்த்தம் புரிஞ்சிருக்கும், எந்த இரக்கம் இல்லை என்றது புரிஞ்சிருக்கும் இல்ல? இரக்கத்தின் வகை என்ன? மொத்தம் 5 வகையான இரக்கம் இந்த வேதம் பேசும். இந்த இரக்கம் உங்களுக்குள்ள நம்ம காட்டப்பட வேண்டிய இரக்கம் என்று வேதத்தில் பார்த்திருக்கோம். ரொம்ப மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நேரம் போயிடுச்சு, இதுக்கே எனக்கு நேரம் பத்தலை. அதனால நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஆத்துமாவுக்குள் செய்கிற இரக்கம். We must be merciful to the soul. இரண்டாவது, we must be merciful to the name of the people. பிறருடைய பெயருக்கு நாம் செய்கிற இரக்கம். பிறருடைய பெயருக்கு நான் செய்கிற இரக்கம். மூன்றாவது, we must be merciful to estate of others. மற்றவர்களின் வாழ்வாதாரத்துக்கு
நாம் செய்கிற இரக்கம், நமக்குள்ள இருக்க வேண்டிய இரக்கங்கள். நாலாவது, we must be merciful to offense of others. Offense of others. மற்றவர்களின் குற்றங்களுக்கு நாம் செய்கிற இரக்கம். இப்ப பார்த்தோம்ல அந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் சுருக்கமா நாம பார்க்க இருக்கிறோம். நாம காட்ட வேண்டிய விளைவு, நாம் காட்ட வேண்டிய இரக்கம் என்ன? ஐந்தாவது, we must be merciful to the need of the others. மற்றவர்களின் தேவைகளுக்கு நாம் காட்டுகிற, மற்றவர்களின் தேவைகளுக்கு நாம் செய்கிற இரக்கம். இந்த 5 இரக்கத்தை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். முதலாவது நாம் பார்த்தோம், ஆத்துமாவுக்கு, சோல், ஆத்துமாவுக்கு நாம் காட்டுகிற இரக்கம். ஆத்துமாவுக்கு நாம் காட்டுகிற இரக்கம் மறந்துவிடாது. நாம் ஆத்துமாவுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமுள்ளவராகி, மறந்துடாதீங்க, ஆண்டவர் இரக்கமுள்ளவராகி அவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன்னு சொன்னாரா? ஆண்டவர் ரொம்ப மனதுருகி உங்களுடைய நான் ரொம்ப இரக்கம் காட்டி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஆண்டவர் மனதுருகி இரக்கமுள்ளவராய் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் உங்களுக்கு வீடு கொடுக்கிறேன். அந்த இரக்கத்தை பத்தி எங்க காலத்துல பேசுதா? அவர் இதுக்குதான் இறங்கினாரா? மனது இறங்கினாரா? அவர் இரக்கமுள்ளவராய் என்னுடைய ஆத்துமாவை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆத்துமாவுக்கு நாம் காட்ட வேண்டிய இரக்கம். ஒருவன் செத்து போயிட்டா என்று சொன்னா நமக்கு எவ்வளவு அழ வருது. ஒருத்தர் செத்துட்டா அழ வருதா இல்லையா? உதாரணத்துக்கு, நான் என் மகன் செத்துட்டா, ஐயோ என் மகன் செத்து, இப்ப நான் செத்துட்டேன், என் மகன் என்ன பண்ணுவான்? ஐயோ எங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சிரிச்சுன்னு இல்ல. ஆனா ஒரு மனிதன் இந்த உலகத்துல உறவு பிரிஞ்சு போனா எவ்வளவு அழகு, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் செத்து போனாவே எனக்கு அவ்வளவு அழ வருதுன்னா, இந்த உலகத்துல என் ஆத்மா, என் கண்ணுக்கு முன்னாடி என் சகோதரன், என் சொந்த பந்தம், எனக்கு தெரிஞ்சவங்க, நான் நேசிக்கிறவங்களுடைய ஆத்மா சாகிறதே எனக்கு ஏங்க வருத்தம் வரல? எனக்கு ஏன் இரக்கம் வரல? ஐயோ அவனுடைய ஆத்மா பாவத்தில் இருக்குது, ஐயோ அவனுக்கு சரி என்று புரியல, இது பாவம் என்று தெரியல, அவன் விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஐயோ இது பாவம் என்று தெரியலையே என்று அவன் ஆத்மாவுக்கு நான் இரக்கம் காட்டாத இரக்கம் எப்படி இரக்கமாக இருக்கும்? ஆண்டவர் காட்டின இரக்கம், முதலாவது அவர் காட்ட வேண்டிய இரக்கம் எது தெரியுமா விசுவாசிகள்? என்னுடைய ஆத்மாவுக்கு நான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ இவன் ஆத்மாவில் செத்து கொண்டிருக்கிறானே, இரக்கம் காட்டாத இரக்கம் அல்ல. ஆண்டவர் காட்டிய முதல் இரக்கம் எதற்கு? ஆத்துமாவுக்கு. நாம் காட்டுறோமா? நாம் இரக்கம் காட்டுறோமா? நீங்கள் யாத்திரையாகவும் 23:5 யாத்திரையாகவும் 23:5 அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு கழுதை, வாசிங்க யாத்திரையாகவும் 23:5. ஒரு உன்னை நீ உனக்கு பகையா இருக்கிற உன் எதிராளியுடைய கழுதை சுமையோடு அப்படியே சாஞ்சு போச்சு, அவனுக்கு நீ இறங்காமல் இருப்பாயோ? இங்கே ஒரு கழுதை உன் எதிராளி, உனக்கு பகைஞ்சன் தான், உனக்கு பிடிக்காதவன் தான், அவன் கழுதை சுமையோடு சாஞ்சு போச்சு, அதை பார்த்துட்டு நீ சும்மா போகக்கூடாது, போய் என்ன பண்ணு, இறங்குன்ற. அருமையானவர்களே, ஒரு கழுதைக்கே நான் இரக்கம் காட்ட வேண்டும் என்றால், என்னுடைய ஆத்மா இதை விட பெரிய ஒரு பாவ சுமையில சுமந்து விழுந்து கிடக்குது, அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு விசுவாசி எப்படி இருக்க முடியும்? என் நண்பர், என் பிள்ளை, என் புருஷன், என் தகப்பன், என் உற்றா உறவினர் பாவ சுமைய கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு விசுவாசி அவன் மேல் மனதுருகாமல் இருந்தான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய ஆத்மாவுக்கு
காட்டுகிறதே இரக்கம். லேவியராகமம் 19:7 வேகமா வாசிக்கலாம். லேவியராகமம் 19:7 உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாதே. வாசிக்கலாம். ஆ 17 உன் சகோதரனை உள்ளத்தில் பகைக்காதே, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் மறந்துடாத. அவன் உங்களுடைய சகோதரன் இருதயத்தில் உள்ளத்தில் பகையாதே. ஐயோ என் சகோதரன் பாவம் செய்திருக்கிறான், எது இரக்கம்? அவன் ஆத்துமாவுக்கு காட்டுகிற இரக்கம். ஐயோ அவன் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அதனால அவன்கிட்ட நான் என்ன கேட்கறது, நான் கேட்டா அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவான். இல்ல, அவனை கடிந்து கொள்ளுகிறதை பத்தி இரக்கம் என்று நீங்க பேசுகிறது மறந்துடாதீங்க. எது இரக்கம்? அவன் என் சகோதரன், நீ செய்வது தப்பு என்று மூச்சுக்கு முன்னாடி உன் ஆத்மா சாகிறது என்று நீ கவலைப்படுவதனால் அவனிடத்துல போய் அவனை கடிந்து கொள்வது இரக்கம் என்று இங்கு வேதம் சொல்லுது. அவன் ஆத்மாவுக்காக நீ கவலைப்படுகிறான், அவன் செயலுக்காக அல்ல. ஐயோ அவன் பாவம் தப்பு செஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கவலைப்படல. பாவம் செய்துட்டானே என்று உன் இருதயத்தில் நீ அவனை பகைக்காமல் அவனுக்கு இரக்கம் செய், கடிந்து கொள் என்று வேதம் சொல்லுவது. சத்தியம் விடுதலையாக்கும். அவன் சொல்லு, அவனுக்கு உன்னுடைய செயலோ உதவியோ பணமா அல்ல. அவன் ஆத்துமாவிலே சத்தியமற்றவனாய் இருக்கிறான். சத்தியத்தை அவன் ஆத்துமாவுக்காக சொல்லாத எந்த ஒரு மனுஷனும் இரக்கமற்ற கொடூரமான இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான். பார்த்து சும்மா இருக்கிறது. அவர் இரக்கத்தை காமிச்சிட்டு 10,000 இரக்கத்தை வாங்கி கொண்டு 100 இரக்கத்தை காட்டாத இரக்கத்துக்கு சமானம். அவரும் கழுத்தை குடிச்சு நரகத்துல போட போறாருன்னு தான் மறந்துறாரு. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அவன் அமைதியா பாவத்தை பார்த்துக்கிட்டு. அப்ப அவனை நேசிக்கலாம். நீ உன் சகோதரன், உன் அக்கா, தங்கச்சி பாவத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்து அவங்களுடைய ஆத்மாவுக்காக உன் ஆத்மாவில் இரக்கமற்றவனா இருக்கிறியே, எப்படி அது இரக்கமா? இரண்டாவது இரக்கம் மனுஷனுடைய பெயர்களுக்கு இரக்கம் காட்டுவது. முதலாவது பார்த்தா ஆத்மாவுக்கு இரக்கம், இரண்டாவது பெயருக்கு இரக்கம். நீங்க இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கும். இது வேதத்துல சொல்லுது, நான் சொல்லல, வேதத்துல சொல்லுது. ஒரு மனுஷனுடைய நல்ல பெயரை கெடுப்பது அவனை கொலை செய்வதற்கு சமம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மறந்துடாதீங்க. ஒருத்தனுடைய பெயரை அசிங்கப்படுத்துவது, கெடுப்பது, அவனை நாசமாக்குவது அவனை கொலை செய்வதற்கு சமம். அவனை பெயரை இல்லாமல் ஆக்குவது அவனுக்கு வாழ்வையே காலி செய்வதுதான் என்று வேதம் சொல்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையில மாறனை எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். வேதத்துல பல இடங்கள்ல பல விஷயங்களையும் நாம கட்டளை குறிச்சு படிக்கிறப்ப பார்ப்போம். ஒருத்தருடைய பெயரை நாசமாக்குறது, நீ இரக்கம் காட்டல அவன் மேல, அவன் கொல்லுகிறேன் என்று கொலை செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல மனுஷனுடைய பெயர்களுக்கு இரக்கம் காட்டுவது நீங்க எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 21:1 சொல்லுது பாருங்க. யாத்திரையாகமம் 23:1 அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, நீ அபாண்டமாக ஒருத்தர் மேல சொல்லக்கூடாது என்கிறத வேதம் நமக்கு போதிக்கிறது. அபாண்டம்னா புரியுது? அபாண்டத்துக்கு அர்த்தம் தெரியுமா? அபாண்டம் என்றால் நான் பார்க்காத ஒன்றை எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் நேரடியா சொல்லாம நான் மற்றவரிடத்தில் சொல்லி வருவது பேர் அபாண்டம். இதுதான் இந்த மூல பாஷை அர்த்தம் இருக்கு. அபாண்டம் என்றால் என்ன? அபாண்டம் என்றால் நான் பார்க்கல, கேள்விப்பட்டேங்கன்னு சொல்லிட்டு மற்றவனுக்கு சொல்லிட்டு வர தெரியுமா? இது பேர் என்ன? அவனுக்கு நீ இரக்கம் காட்டல, அவனை நீ காலி செய்துட்டு வர, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வர, அழிச்சிட்டு வர. விளங்குதா? இரக்கமற்ற கூடிய சுபாவம், மற்ற பெயருக்கு இரக்கமற்ற செயல் ரட்சிக்கப்பட்டவன் செய்ய மாட்டான். நீ உண்மையாவே மனதுல ஐயோ அவன் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு இரக்கம் கொண்டிருப்பாய் என்றால் நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமா? நேரடியா அவன் மூச்சுக்கு எதிரில் போய் நின்று என்ன பண்ணிருப்ப? பிரதர், நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், நான் கண் எதிரில் பார்த்தேன், நீங்க செஞ்சீங்க,
தவறு என்று அவனை நீயும் தனித்திருக்கில் அவனை குற்றத்தை சொல்லி உன்னை உணர்த்திருப்பாய். உன் நோக்கம் என்ன? அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை இல்லாம ஆக்கிடணும், அவன் வாழவே கூடாது என்ற எண்ணத்தின் விளைவுதான் அபாண்டம். அபாண்டம் சொல்லிக்கொண்டு பிறரை பற்றி அவர் பாவங்களை நீ பார்க்காமலே பிறர் கேள்விப்பட்டதை சொல்லிக் கொண்டு திரிவதின் பேர் அபாண்டம். பெயருக்கு இரக்கம் காட்டுறார் என்று வேதம் சொல்லுது. நீங்க இரக்கம் காட்டுவது மட்டும் இல்ல, கேட்பது. ஒருவர் வந்து சொல்றாங்க, சிஸ்டர் நான் இப்படி கேள்விப்பட்டேன் அப்படி கேள்விப்பட்டேன். நீங்க சொல்லணும், கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? சரிங்க சிஸ்டர், பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல என்னை பத்தி ஏதாவது நான் தப்பு பண்ணனா என்னை பத்தி பார்த்தா சொல்லுங்க. கேள்விப்பட்டதில் என்கிட்ட சொல்லாதீங்க சிஸ்டர், சொல்லி பாருங்க, அப்படி போட்டு வரவே மாட்டேன். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அதை கேட்க கூட கூடாது என்று வேதம் சொல்லுது. ஏன்? நீங்க லேவியராகமம் 19:16 வாசிக்கலாம். 19:16, சங்கீதம் 15:3 ஆளுக்கு ஒன்று வாசிக்கலாம். லேவியராகமம் 19:16, சங்கீதம் 15:3 அது சொல்றது. லேவியராகமம் 19:16 கோல் சொல்லாதாயாக, கோல் சொல்லக்கூடாது என்று சொல்லுது. பிறனை பற்றி பேசாதே, அது பாவம். ரட்சிக்கப்பட்டவன் பேச மாட்டான். ஏன்? பிறருடைய பெயருக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து யாரை பத்தியாவது எங்கேயாவது உட்கார்ந்து பேசுறத பார்த்துருக்கீங்களா? இல்ல பவுல், பேதுரு இவரெல்லாம் எத்தனையோ ஊர்களுக்கு போறாங்க, எங்கேயாவது உட்கார்ந்து யாரை பத்தியாவது பேசுறத பார்த்துருக்கீங்களா? அவருக்கு ஒரு வாயாடின்னு பேர் வச்சாங்க. யாருக்கு? யாருக்கு வாயாடின்னு பேருப்பா தெரியுமா? வாயாடின்னு பைபிள் யாருக்கு பேர்? சின்ன பசங்க சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் யாருக்கு வாயாடின்னு பேரு? பவுலுக்கு என்ன பேர் வச்சாங்க? அவன் வாயாடியும். சொல்றாங்களா இல்லையா? எதனால வாயாடி? ஊருக்கு அதை பேசுறதுனால வாயாடி இல்லை. சத்தியத்தை தவறென்று சொல்லுவர்கிட்ட மூச்சு விடாம இதான் சத்தியம் என்று வாதிட்டதினால் அவனுக்கு வந்த பெயர் என்னது? வாயாடி. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன, எதுக்கு வாயாடின்னு பேர் வந்து தெரியுமா? ஊருக்கு அதை பேசுறதுனால, ஊராங்கதிய பேசுறதுனால உன் பேர் என்னது? வாயாடி. வேதம் சொல்லுது, இரக்கமற்றவன் நீ, இரக்கம் இல்லாதவன் நீ. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற பாக்கியத்தை அடையாதவர்கள் நீ. ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிற ஒரு செயல். நீங்க சங்கீதம் 15:3 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 15:3 என்ன சொல்லுது? அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தீங்கு செய்யாமலும். நல்லா கவனிக்கணும். தன் அயலான் மேல், மற்றவர்கள் மேல் ஒருவன் சொல்லுகிற நிந்தைகளை பேச்சை கேளாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்ல வரானா? பிரதர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வரானா? நீ அத்தை கேட்கிற கேள்வி, கண்ணால பார்த்தியா? ஆமா பார்த்தேன். நீ நேரில் போய் சொன்னியா? அவங்ககிட்ட சொல்லல, சொல்லிட்டு வந்து எனக்கு கூப்பிடு. அதையும் கேட்கல, நான் வரேன். அதான் பைபிள் சொல்லுது. ஒருவன் குற்றம் செய்தால் அவனும் நீயும் தனித்திருக்கையில் போய் அவன் குற்றத்தை உணர்த்து பப்ளிக்ல அசிங்கப்படுத்தாத. அப்படியும் அவளை கேளாமல் போனால் 1, 2, 3 சாட்சிகளை கூட்டிக் கொண்டு நான் பண்ண போய் நான் பார்த்தேன் பிரதர், நீ செஞ்ச, இதோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு காட்டு. அப்படி என்ன கூப்பிடு பிரதர், நான் வரேன்னு சொல்லு. பிறனை பற்றி உங்ககிட்ட ஒருத்தன் பேச வந்தா அதை செவி கொடுக்காத, கேட்காத என்று வேதம் சொல்லுது. கேட்டாய் என்றால் இரக்கமற்றவனாக நீயும் மாறி போகிறார். அவன் பேர் நீயே சேர்ந்து கெடுக்க. டேஸ்டா இருக்கும். அப்படியே பிரதர், அவன் ரொம்ப நல்ல மனுஷன். நீ கூட சேர்ந்து தூபம் போட்டி நான் எக்ஸ்ட்ரா சொல்ல ஆரம்பிப்பான். நீ சொல்லணும், சிஸ்டர் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற துருவு எடுக்கப்பா. துரு எடுத்துடலாம். துருவு என்ன பண்ண முடியும்? அது அர்த்தம் என்னன்னா, துருவு எடுக்க முடியும். உத்திரம் அவனை சாகடிக்கும் போது அர்த்தம் எடுக்க முடியாது. அவன் எடுத்தா செத்துருவான். அதான் உத்திரம். டேய், நீ சாகர நிலையில இருக்கிற, உன் பாவம் ஊர நாறுதிங்க, நீ அவன் கண்ணில் எடுக்க முடியற துரு, எடுக்க முடிய ஒரு பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற. அத அவன் நாளைக்கு உட்கார்ந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு அவன் எங்க போயிடுவான்? பரலோகம் போயிடுவான். நீ அவனை பேசிட்டு நீ எங்க போவ? நரகம் போவ. பிறருடைய பேருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேதம் சொல்லு. விளங்குதா? எப்படி இரக்கமற்றவர்களாக இருக்கும் என்னுடைய இருதயத்துல? இரக்கமற்றவர்களாக அவன் வாழ்க்கை நாசமாகுது. பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது, எதையும் பார்க்காம 100 நாள் வேலை உட்கார்ந்து பேசுறதுல என்ன வேலை?
எத்தனை பேர் வாழ்க்கை போது இரக்கம் காட்டுவது ரொம்ப வருத்தங்க. வேதம் ஏன் இதை நாங்க செய்யறதில்ல? ஏன் இந்த வேதம் இதுதான் சொல்லி தருது. இரக்கம் 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 காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லு. மூணாவது, பிறருடைய சொத்துக்கள், எஸ்டேட் ஆஃப் அதர்ஸ், பிறருடைய சொத்துக்கள் வாழ்வாதாரத்துக்கு இரக்கம் காட்டுவது. உங்களுக்கு புரியுதுங்களா? பிறருடைய சொத்துக்கள், இடம், அவருடைய சொத்து, பொருள், இவைகளுக்கு நாம் இரக்கம் காட்டுவதை பற்றி நேரம் வேதம் பேசுது. அதை நம்ம இன்னும் நாம பார்க்கலாம், நேரம் இல்லாதனால். நாலாவது, மற்றவர்களின் குற்றங்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவது. பெயர்களுக்கு இரக்கம் காட்டுவது, ஆத்மாவுக்கு இரக்கம் காட்டுவதை பற்றி பேசணும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? பிறருடைய பெயர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தால். மூணாவது, பெரிய சொத்து உன்னுடையதை அவன் அபகரிச்சு கொண்டான் என்றால் நல்லா எடுத்துக்கோ, வா இன்னும் 5 அடி தள்ளி வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு கொடுத்து வர சொல்லவே இல்லை. அது இரக்கம் இல்லை. நீ பைத்தியக்காரன். அவனுடைய சொத்து உனக்கு என்னல தேவையில்லை. பிறனுடைய சொத்து, பிறனுடைய பொருளை நீ நாசம் செய்வது, அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது அவனுக்கு இரக்கம் காட்டாத செய்யும். ஒருவேளை ஒருவன் பாவம் செய்துட்டான், இப்ப என்ன பண்ணுவோம்? போய் உடனே அவன் வீட்டை அடிச்சு உடைக்கிறது, அவன் பொருளை நாசம் பண்றது, கொளுத்துறது எல்லாம் மாற்றமா இல்லையா? பிறனுடைய சொத்துக்கு, பொருளுக்கு, அவன் பணத்துக்கு இரக்கம் காட்டாத பல பல காரியங்கள் இருக்கு. அதை பார்க்கலாம். பிறகு குற்றங்களுக்கு இரக்கம் காட்டுவது. குற்றத்துக்கு மத்தேயு நீங்க 18, 23, 30 நம்ம பார்த்தோம் தெரியுங்களா? 18ஆம் அதிகாரத்துல அவன் பாவத்துக்கு ஆண்டவர் இறங்கினதினாலே நாம் பிறருடைய குற்றத்துக்கு இரக்கம் காட்ட வேண்டும். எனக்கு எதிராக செஞ்சிருக்கட்டும், என் பிள்ளைக்கு எதிராக செஞ்சிருக்கட்டும், அவன் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்பான் என்றால் நீ என்ன பண்ணி ஆகணும்? ஐயோ பிரதர், சாரி பிரதர், ஆமா தப்பு பிரதர், மன்னிச்சுக்கங்க பிரதர் என்று சொல்லுவான்னா மன்னிக்கலாம் முடியாது. வாடான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது? அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. இரக்கம் காட்டு, பிறனுடைய குற்றத்துக்கு இரக்கம் காட்டு, இறங்கு. இல்ல பிரதர், வேதம் சொல்லுது குற்றத்தை மூட வேண்டும் என்று சொல்லுதா? மூடணும். அது எதை சொல்லுது? சிறிய சிறிய பாவங்களை பத்தி பேசுது. மேஜரான அந்த ஏ டிகிரி முதல் தர பாவத்தை பத்தி பேசல. ஒரு விசுவாசி அதை செய்ய மாட்டான். சபையில சிச்சை, விசுவாசி அங்கத்தவரா இருக்கிறவங்க தவறு செஞ்சால் சிச்சை உண்டு. அதையும் மீறி இல்ல பாவம் மன்னிச்சு விட்டுலாம். அது எப்படி பிரதர் நான் கேட்கறது? அது எப்படி நீங்க கேட்கலாம்? நான் கேட்கிறேன் பிரதர், பாவம் செய்து விட்டீங்க, எப்படி பிரதர் நீங்க கேட்கலாதே? அப்படியெல்லாம் இல்லைங்க. அது இரக்கம் இல்லை. கண்டிப்பதும் உணர்த்துவதும் அவர்கள் மாற வேண்டும் என்று நான் எடுக்கிற ஒவ்வொரு கண்டிப்பும் இரக்கம் என்று வேதம் சொல்லுது. பாவம் என்றால் பாவம் தான். குற்றத்துக்கு எப்படி நான் இரக்கம் காட்டுவது? கண்டிப்பினாலும் அவர்கள் திருத்துவதற்கு சத்தியத்தினாலே அவர்களை உணர்த்தி நடத்துவதுதான் இரக்கம். இரக்கம். பாவம் செய்து விட்டு விட்டு பாவம் செய், நல்லா செய் என்று சொல்வது இரக்கம் அல்ல. பாவம் செஞ்சா விட்டு நான் என்ன பண்றது? இரக்கம் காட்டு. அந்த இரக்கத்தை பத்தி பேச, அவன் திருந்துவதற்கு சத்தியத்தை சொல்லி அவன் மாறுவதற்கு வழிவகுக்கிற கண்டிக்கிறது தான் இரக்கம் என்று வேதம் சொல்லுது. இல்லை என்றால் குருவாலிட்டி, கொடூரம் என்று வேதம் சொல்லுது. கொடூரம். மற்றவர்கள் தேவைகளில் இரக்கம் காட்டுவது. 5வது, மற்றவர்களின் தேவைகளில் இரக்கம் காட்டுவது. சொந்த குடும்பத்துக்கு செலவு செய்ய காசு இல்லை, நான் கொண்டு போய் ஊருக்கு அவங்களுக்கு செஞ்சுட்டு போனா அது இரக்கம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், முதலாவது உன் சொந்த குடும்பத்தை நடத்து, பின்பு சபையை நடத்துகிறார். நீ உன் பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்யறதுக்கு காசு இல்லை, அந்த காசை கொண்டு போய் அங்க இருக்கிற சிஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியான்னு சொல்லிட்டு உனக்கு காசு கொடுத்துட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு போய் புடவை இல்லை அதுல வாங்கி கொடுத்துட்டு இங்க கந்த துணி என் புள்ள இங்க செவத்துக்கா லாட்டி அடிச்சுட்டு இருக்கிறது இரக்கம் இல்லை என்று வேதம் சொல்லுது. கொடூரம். அது அவிசுவாசிகளே இரக்கம். ஆண்டவர் முதலாவது உன்னை யாருக்கு தலையை வச்சிருக்கிறாரு? உன் குடும்பத்துக்கு. நீ அதுல சரியா நிரூபிச்சுட்டு பின்னாடி போய் எல்லாருக்கும் என்ன பண்ணு? இரக்கம் பண்ணு.
பிறனுடைய தேவைக்கு இரக்கம் காட்டுவது என்றால் என்ன? என்னப்பா? என் கடவுள் எனக்கு கொடுத்ததை என் குடும்பத்துக்கு என் கடமைகளை நிறைவேற்றி பின்பு நான் அதிலே பிறருக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுவேன். நான் கொடுக்குறேங்க, ஐயோ மனசுல வெந்துகிட்டு கொடுக்குறேன், ஐயோ 1000 ரூபாய் கொடுக்கணுமா, ஐயோ பாச சொல்லிட்டாரே, நீ கொடுக்கவே தேவையில்லை என்று வேதம் சொல்லுது. அது இரக்கம் அல்ல, பிறருக்கு நீ உதவி செய்யறதில்ல. சிலர் வெந்துகிட்ட எல்லாம் போடுறாங்களே, நம்ம போல தப்பா இருந்து கொடுக்குறது, நீ கொடுக்காதே, அது கொடூரம். அது ஒரு கடவுள் ஒரு காலம் ஏத்துக்கிறதே இல்லை. கொடுக்கணும், அது சட்டம், அது வேதம் நமக்கு காட்ட இரக்கம். எப்படி கொடுக்கணும்? நீ வாங்கி சாப்பிட்றதுக்கு நீ உன்னுடைய மிச்சம் மீதி வச்சிருக்க தெரியுமா, அதை போடு. உனக்கே காசு இல்லை, நீ கொண்டு வந்து பிறனுக்கு செய்யறது பெருமைன்னு அர்த்தம். நான் சொல்றது விளக்குங்களா? அது பெருமை. அதான் சொல்லுவாங்க, கஞ்சி குடிச்சிட்டு இலையில என்ன தடவி போடுவாங்கன்னா, கஞ்சி வீட்டில் கஞ்சி குடிச்சிருப்பாங்க, முன்னால வெளியே போடுறப்போ வாழை இலையில என்ன தடவி போடுவாங்க. மற்றவங்க என்ன தெரியும், அவருப்பா நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிறாங்க, வீட்டில் நல்லா பணத்தோட செல்வத்தோடு இருக்கிறாரு, பணக்காரன்னு மற்றவங்க பேசலாமா, பைத்தியக்காரா. அது பெருமை, இரக்கம் அல்ல. நீ பெருமைக்காக இறங்குவது இரக்கம் அல்ல. உன் தேவை உன் குடும்பத்துக்கு இறங்க முடியாதவன் பிறனுக்கு இறங்குவது இரக்கம் அல்ல. நான் சொல்றது விளங்குங்களா? ஆண்டவர் யாருக்கு இறங்க காட்டினார்? தன் சொந்த பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு அவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றது விளங்குங்களா? ஏப்பா அத்தப்பா எனக்கு அவரு கற்றுக் கொடுத்த இரக்கம், என் சொந்த குடும்பத்துக்கு என்னால இரக்கம் காட்டி பிறருக்கு பின்பு என்ன பண்ணு இரக்கம் காட்டு. உன் சொந்த பிள்ளைய உன்னால நடத்த முடியல, அவன் பாவத்தை போய் கண்டிக்க முடியல, உன் அண்ணன்கிட்ட போய் நீ செய்து தப்புன்னு சொல்ல முடியல, ஓரா அண்ணனுக்கு நீ போய் சொல்லி நிற்பியா தப்புன்னு? அதை போல தான் இதுவும். டேய் முதல்ல உன் குடும்பத்தை போய் சொல்லுடான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? குடும்பத்துக்கு சோறு இல்ல, அவன் ஊருக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வருவான்னு வராம்பத்தியான்னு சொல்லிட்டு சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க. ஓ எவ்வளவு இறக்கம். புள்ள லாட்டி அடிச்சாலும் மற்றவங்க என்ன பண்ணிடுறாங்க. இது உலகம் போதிக்கும் தப்பான இறக்கம். தனக்கே இல்லையானாலும் பிறனுக்கு தானம். தான பிரபு, கருணை பிரபு. தப்பான இறக்கம். முதல்ல பொண்டாட்டிய பார், பிள்ளைய பார். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் விலக்கிரயமாக. மற்றவருடைய தேவையில் இரக்கம். இறுதியாக நாம் பார்க்கிறது, இதனால் வருகிறது என்ன? இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் யாக்கோபு 2:13 நியாய தீர்ப்பு இரக்கம் வாசித்து முடிச்சலாமா? வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்பு நாளில் இரக்கம் என்ன பாராட்டம்? வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளில் இரக்கம் மேன்மை பாராட்டம். வாஸ்து பாருங்க அப்படியே. ஏன் மேன்மை பாராட்டம்? ஏன் நான் இரக்கம் காட்ட வேண்டும்? இரக்கம் உள்ளவன் பாக்கியவான். இரக்கம் செய்கிறவனுக்கு தேவன் இரக்கம் காட்டுவார். நியாய தீர்ப்பில் அந்த இரக்கம் மேன்மை பாரு. நீ தப்பான இரக்கம் காட்டிட்டீங்கன்னா உனக்கு ஒரு காலம் ஒரு இரக்கம் வரப்போறது, பாவம் தான் செய்யும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 1:16 2ஆம் வசனம் 16ஆம் வசனம், யாக்கோபு 2:13 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம தெளிவா கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் அநேகம். உங்கள் மனசாட்சிக்கு நான் செய்கிறேன் கேட்டு உங்க மனசாட்சியில் இந்த நம்முடைய புது கிருபை பேப்டிஸ்ட் திருச்சபை, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் திருச்சபை மனசாட்சியிலிருந்து கேட்டுக்கிறோம், நான் ஆத்துமாவுக்கு இரக்கம் காட்டணும். என்னுடைய இரக்கம் என்னுடைய பெயருக்கு இரக்கம் காட்டணும். அல்லது நான் என்னுடைய சொத்துக்களுக்கோ அவருடைய குற்றங்களுக்கு இரக்கம் காட்டுறேன். நான் இரக்கம் காட்டுறேன். மற்றவருடைய தேவைகளில் நான் இரக்கம் காட்டுறேன். உதவி செய்கிற குணம் படைத்தவனா இருக்கிறேன். காட்டணும். வெந்துக்கிட்டு மனசுல நொந்துக்கிட்டு கொடுக்கறத பத்தி பேசவே இல்லை. கொடுக்காத காணிக்கே போடாத. அதான் சொல்றது. காணிக்கை போட சொல்றதா? தசமாக கட்டாயப்படுத்துறமா? தசமாக கொடுத்து ஆக வேண்டும், காணிக்கை போட்டு ஆக வேண்டும். தயவுசெய்து போடாதன்றோம். உனக்கு எரியுதா?
பாடுறது கஷ்டமா இருந்தா என்ன பண்ணாங்க, கணக்கப்படாது. அது கடவுள் உன்னை ஆசீர்வதித்தார் என்கிறதற்கான அடையாளம். சங்கீதத்தில் சொல்லுது நமக்கு, சங்கீதத்தில் அவருடைய கையின் இரக்கத்தினால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சங்கீதம் 119:15 நினைக்கிறேன். கையின் இரக்கத்தினால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுது. நீ வெந்து விட்டு கொடுக்கிறது வேணான்ற, அது நீ யார் என்பதை உண்மை காட்டுது, ஆண்டவருக்கு தெரியும். நீ யாராக இருக்க வேண்டும்? தேவன் என் இரக்கமுள்ளவனாய் நான் அதனால் இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் அந்த பண்பை உருவத்தை கொண்டிருக்கிறார். அதனால் அவர் உருவாக சாயலாக படைக்கப்பட்ட நான் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த இரக்கம் பரலோகத்தில் எனக்கு மேன்மை பாடம். கண்களை முடிச்சிருக்கலாங்களா?